வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு 2024 அல்-இக்ரா பாடசாலை தான் ஏற்பாடு செய்யப்பட்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சாஹிரா ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் மிக விமர்சையாக நடைபெற்று வந்தது. இந்த போட்டிக்கு அரசு வழங்கிக் கொண்டிருந்த எம்பி குரூப் அவர்களுக்கு இவரது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தற்பொழுதாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி இங்கிலீஷ் ஆங்கில மொழியில் பாடலொன்றை பாடுவதற்காக ஆஃபியா மரியம் என்ற மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அழகான முறையில் பரிச்சென்ற மனைவிக்கு ஜிசாக்குமுல்லா ஹைரா. அடுத்ததாக நாம் கேட்ட கேள்விக்கு ஒரு மாணவி பதிலளித்துள்ளார். அவர்களுக்கான போச்சல் வழங்கும் நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்கப்பட்ட வினாவுக்கான விடை, இஸ்லாமிய ஹலிஃபாக்களின் ஆட்சி 30 வருடம். எனவே இந்த விடையை ஒரு மாணவி சொல்லியிருக்கிறார். MUF அஸ்பா அவரை உடனடியாக அழைக்கின்றோம். இந்த 500 ரூபா வவுச்சரை, அதாவது த ஃபாரின் ஷாப் கிஃப்ட் நான் வழங்கப்படும் 500 ரூபா வவுச்சரை பெற்று செல்லுமாறு அன்பாக அழைக்கின்றோம். இதை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் அரபா அவர்களை அழைக்கின்றோம். ஒரு சமூக சேவையாளரை பாராட்டும் முகமாக நாங்கள் விருதினை வழங்கும் வைபவத்தை நடத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் விருதினை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சமூக சேவையாளருக்கான விருதினை பெற்றுச் செல்வதற்காக இங்கு நாங்கள் அழைப்பது முஸ்லிம் அலனி பச்சைப்பள்ளி நிர்வாகத்தின் தலைவரும் அதே போன்று இந்த புலனறுவை மாவட்ட சகாத் குழு பொருளாளருமான அல்ஹாஜ் மன்சூர் ஹாஜர் அவர்களை இந்த விருதினை பெற்றுச் செல்வதற்காக அழைக்கின்றோம். சமூக சேவையாளருக்கான விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கு அழைப்பது சர்வதேச உலகப்பணி வெளிநாட்டு விவகாரத்தின் உறுப்பினரான ரொஹான்ராஜ் அவர்களை இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி விருதினை வழங்கி அவர்களை ஊக்குவிப்பார்கள். எமது சமூகத்துக்காக முன்னின்று சேவையாற்றும் சமூக சேவையாளர்களை பாராட்டி கௌரவிப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே போன்று எமது வளர்ந்து வரும் சமுதாயம் கூட சமூக சேவைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே இந்த கௌரவிப்பின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எனவே எமது முன்னேவர்கள் எமக்கு காட்டித் தருகின்ற இந்த சமூக சேவை செயற்பாடுகளை நாமும் இட்டுச் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் உங்களிடம் கோரிக்கையாக வைக்கின்றோம். ஆமாம், எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து விருதினை வழங்கி வைத்த சர்வதேச உலகப்பணி மையத்தின் வெளிநாட்டு விவகார பிரிவின் உறுப்பினர் ரொஹான்ராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் மாணவர்களுக்கான விருது வழங்கும் வைபவத்துக்கு செல்கின்றோம். தற்போது 5 மாணவர்களின் பெயர்களை நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த 5 மாணவர்களையும் மேடைக்கு அருகாமையிலே அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் பெயர் விவரங்களை குறிப்பிடுகின்ற போது அந்த மாணவர்களை எங்களது மேடைக்கு அருகாமையிலே அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம்.
எஃப் அபூபக்கர், அதே போன்று எஃப் அகார், ஏஎம் யூசுப், அதே போன்று ஆர் சரப் ஆகிய 4 மாணவர்களையும் இங்கு மேடைக்கு அருகாமையிலே பரிசினை பெற்றுச் செல்வதற்காக அனுப்பி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். பரிசினை வழங்கி வைப்பதற்காக இன்றைய நிகழ்ச்சியின் பிரமுகர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்கள் ஒருவரான சர்வதேச மனித உரிமை உலக பணியின் உப தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் தேசமானி மஹ்ரூப் அவர்களை இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக அன்பாய் அழைக்கின்றோம். முதலாவதாக அபூபக்கர் என்ற மாணவனை அழைக்கின்றோம். அபூபக்கர் அவருக்கான மெடலிலையும் வழங்கி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். மெடலையும் அவருக்கு போட்டோ இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இரண்டாவது மாணவனாக அகாரையும் மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அந்த பரிசினையும் எங்களது பிரமுகர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அவருக்கான மெடல் மற்றும் பரிசில் வழங்கும் வாய்ப்போம். இதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக யூசுப் என்ற மாணவனை இந்த மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். யூசுப் அவருக்கும் மெடல் மற்றும் பரிசு வழங்கி வைக்கப்படும். யூசுப் நான்காவது மாணவனாக நாங்கள் அழைப்பது சராப் அவர்களும் இந்த விருது மற்றும் அவர்களுக்கான பரிசினை பெற்றுச் செல்வதற்காக அழைக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த பரிசினை வழங்கி வைத்த சர்வதேச மனித உரிமை உலக பணி மன்றத்தின் உப தலைவரான தேசமானி மஹ்ரூப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு மாணவர்களின் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக மாணவர்களின் நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி பாடசாலையை பற்றி ஒரு பேச்சு ஒன்றை நிகழ்த்துவதற்காக உஸ்மான் என்ற மாணவனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பாடசாலையை பற்றி பேச்சொன்றை நிகழ்த்துவதற்காக உஸ்மான் என்ற மாணவனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பாடசாலை அளிக்கிற பாலர் பாடசாலையாகும். இது முஸ்லிம் காலனியில் அமைந்துள்ளது. இங்கிருந்து ஆசிரியர்களும் 70 மாணவர்கள் உள்ளனர். இந்த பாடசாலை மிகவும் சிறந்ததாகும். நன்றி. சலாம். அந்த நிகழ்ச்சியினை வழங்கி சென்ற மாணவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக பார்வையாளர்கள் சற்று சோர்ந்த வண்ணம் காணப்படுமாறு இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்கின்றோம். அடுத்ததாக மிகவும் ஆண் மாணவர்கள், அதாவது இந்த வாலிபர்களுக்கு தெரிந்த விட நான் மிகவும் இலகுவான கேள்வி என்று நினைக்கின்றேன். கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடித்த விளையாட்டு தான். நாங்கள் கிரிக்கெட் பக்கம் செல்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை அணியை பொறுத்தவரையிலே சற்று கிரிக்கெட் அணிகளுக்கு தலைவர்கள் நியமிப்பதில் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்ற போது டெஸ்ட் அணிக்கு ஒரு தலைவர், T20 அணிக்கு ஒரு தலைவர், அவ்வாறு மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். எனவே பார்ப்போம் தற்கால நிலைமை தொடர்பாக எவ்வாறு மாணவர்கள் எங்களது இளைஞர்களின் அப்டேட் இருக்கிறது என்று சொல்லி. அந்த வகையிலே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இலங்கை கிரிக்கெட் அணி T20 தலைவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கான விடை தெரியும் பட்சத்திலே நீங்கள் முத்தாயிராசிரியருக்கு அருகில் வந்து மேடைக்கு அருகாமையிலே வந்து விடையினை குறிப்பிட முடியும். இலங்கை T20 20-20 கிரிக்கெட் அணி தலைவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி நீர் அருந்துவதன் ஒழுக்கங்களை கூறுவதற்காக ஐயா என்ற மாணவனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நீர் அருந்துவதன் ஒழுக்கங்களை பற்றி கூறுவதற்காக ஐயா என்ற மாணவனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
நீர் ராஜ்யத்தை பற்றி சிறு